ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் பருப்பு இல்லாமல் குறைவான நேரத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சுவையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அப்படியே இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இறங்குனே சொல்லலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளி பழம் பழுத்ததை எடுத்துக்கங்க, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். சரியாக 5லிருந்து 6 விசில் விட்டுக்குங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் அப்படியே வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லைனா மத்தை பயன்படுத்தி நல்லா அப்படியே ஃபுல்லாக கடைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு, அதாவது இட்லி மாவு தோசை மாவுலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாவு சேர்த்துக்கலாம். புளிச்ச மாவு தான் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். இதுதான் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும், பருப்பு போட்டு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி மாவு சேர்த்து அந்த திக்னஸை கொண்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்குங்க. கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்காக மாறி வரும். ஏன்னா இதில் நம்ம அந்த இட்லி மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க. நான் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த சாம்பார் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது வேணான்னா நீங்கள் தவிர்த்துடுங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே பருப்பு அந்த மாதிரிலாம் சேர்த்து பயன்படுத்துறதை விட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு பருப்பு ஆகாது, வாயு அந்த மாதிரி அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியே செய்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாயு அந்த மாதிரி எதுவும் சேராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.